ப்ளஸ்ஸை பாருங்கள். நம்ம செல்ற அப்படியே ஒரு 10 மேலே இருக்கா நினைக்கிறேன். அப்படியே சுற்றி பார்க்கலாம். என்ன பண்ணுங்க, கழுவி விட்டாச்சு, ரோசனை குளிப்பாட்டி விட்டாச்சு. டைரியா மாதிரி போனால் அதுக்கு மெட்ரோஜெல் அது கொடுத்துருக்கு. OFM அப்படின்னு சொல்லுவேன், அதான் மெட்ரோஜெல், அதை கொடுத்துருக்கு. இவங்க எல்லோரும் இருக்காங்க. இந்த ரூம் மட்டும் ஜஸ்ட்டு திறந்து விடுவேன். பட்டர்ஃப்ளையை கடித்த ரூம் அப்படின்னால எனக்கு இந்த ரூமை திறந்து விட பிடிக்காது. நான் இருக்கும்போது மட்டும் இந்த ரூமை திறந்து விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உள்ள விடுவேன். அவ்வளோதான், அவங்கவுங்க ரூமில் அடைச்சி போட்டு போயிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் இங்கேயே சமையல். நேற்று மழை எனக்கு கண்டினியூஸாக எங்களுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் இங்கே தான் இருக்கேன், காலையிலேருந்து இங்கே தான் இருக்கேன். வெளியிலலாம் க்ளீன் பண்ண முடியாதுங்க, என்னால் முடியலை. தட்டு மட்டும் கழுவி வச்சுருக்கேன், வெயிலில் காய வைக்கணும். வெயிலே உங்களுக்கு தூக்கத்தை பற்றியெல்லாம் அங்கேயும் ஒரு இருக்கா யாரும் தெரில. இங்கே ஒரு இருக்காங்க மல்லி அடுத்தே வேணுங்க. எல்லாம் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருக்குதுங்க. நான் என் தலை மறைஞ்சோடனே போதும், உடனே ஆரம்பிச்சிடுங்க வானரங்க. வாணி அதுலேருந்து குதித்து மருந்து ரூமில் மருந்தெல்லாம் தட்டி விட்டுருக்கு. அதை ஒதுங்க வைக்கணும். அங்கே உள்ளவனுங்களை இங்கே ஷிஃப்ட் பண்ணணும். கொஞ்சம் வேலை இருக்குது, முடியல. தங்கச்சி பால்வாடி போயிருக்கா, போயிட்டு வந்து தான் அந்த கூண்ட உள்ளவங்களெல்லாம் இங்கே கொண்டு வரணும். எல்லாேருக்கும் வேக்சின் தானே போட்டுட்டு, இல்லை இனி பயம் கிடையாது. அப்படியே கரடி சண்டை போடுறதில்ல. இவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே, 1-2 பேர் தான் வேறு இடத்துலேருந்து வந்தவங்க. இது ஒரு ஆள் நம்ம கரடியை மட்டும் ஆஃப் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை ஜீவன்கள் உருவாகிருக்காது. கருத்தடை இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுக்கு இதுதான் உண்மை. இது கரடி பேர பசங்க. இது 2 பேர் மட்டும் இங்கே தான் இருப்பாங்க, அவங்க வெளில வர மாட்டாங்க. இது பாருங்கள், 2 பேர் நல்லா படுத்துருக்காங்க. பெட்ஷீட் போட்டிருக்கேன், ஏண்டா அதை தள்ளி விட்டுட்டு சாக்கில் போய் படுத்துருக்குங்க. சாக்கிலேருந்து மண் ஒட்டும், ஃபங்கஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா சொன்னாங்க. சரி ஓகே, அதுக்காண்டி தான் பெட்ஷீட் மேலே போட்டு விட்ருக்கேன். இதுங்க என்ன பண்ணுதுங்க, வானருங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்துடக்கூடாது, எங்கேயும் வந்துடக்கூடாது. பின்னாடியே வந்துடும் இந்த பிளாக்கு. வாழை 1.5 முழத்தை காட்டி வச்சுக்கிட்டு சொல்கிறேன். அந்த பக்கம் பெருசாக இருந்ததை தான் அப்படி பிச்சு எடுத்துருச்சுங்க. இது சுத்தமாகவே வரமாட்டேங்குது. சரியான பயந்தாங்குழி. அழகு பொம்மை, ஆனால் சரியான பயந்தாங்குழி, வரவே வராது. இதுங்களாம் பாருங்கள், கையை கடிக்கிங்க, கையை கொடுத்தோன்னா போதும் கடிச்சு எடுத்துருங்க. இது பேசாமல் படுத்துருக்கோம், வெளியிலையும் வரல. இப்போ காலையிலேருந்து எல்லாம் வெளியில் தானே தெரியுதுங்க. இது மட்டும் பாருங்கள், இங்கே படுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு நடக்குன்னு காலத்துக்குறாங்க. என்னடா இது, ஓய் என்னது இது, குழச்சிக்கிட்டு கிடக்குறீங்க கரடி மாதிரி. கரடிங்க இருங்க, கரடி பேத்திங்கிறது காட்டுது பேரை, பேத்தி தான். ஓகே டே, அவங்கள பாருங்கள் படுத்துருக்கத. இது கையை கடிச்சு தின்றோம். இது இங்கே இருங்க, என்னடா அன்புக்கு தான் ஏங்குதுங்க. இதுங்களுடைய அன்பு யாருக்கு புரியும்? சொன்னால் புரிய போதா இந்த ஜென்மங்களுக்கு? நம்மளை தான் பைத்தியம்னு சொல்லுவாங்க. நாய் பைத்தியம், நம்மளுக்கு பேர் நாய் பைத்தியம் தானே. பைத்தியமானு தெரியல, ஆனால் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறது, ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், அதுக்கான பதில் கிடையாதுங்க. நான் அது நிறைய டைம் நான் கேட்குறாங்க, ஏன் பண்ணுறீங்க, லாபம் இல்லாமல் பண்ணுவீங்க, இது ஒரு பிஸ்னஸ்ஸு, அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அது தெரியல, இதில் பிஸ்னஸ் என்னன்னு தெரில. இது எங்களுடைய உழைப்பு, சாக்ரிஃபைஸ் நிறையா இருக்குது, இதில் எல்லாம் நிறைய இருக்குது, சொல்ல முடியாது. அது இதில் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதில் உள்ள கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒன்றா போதும், உசுரே போகிற மாதிரி இருக்கும். அது பிஸ்னஸில் அப்படி இருக்குமான்னு தெரியல. ஈஸியாக சொல்கிறாங்க, எதுக்கு பண்ணுறீங்க, ஏன் உங்களை யார் பண்ண சொன்னால், அதுக்கு பதில் இல்லை என்கிட்ட. பதில் தெரியல எனக்கு, உண்மையாலுமே தெரியல. ஏன் வந்தேன், எப்படி வந்தேன், இதை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது கூட தெரியாது நம்மளுக்கு. ஆனால் பண்ணுறோம் இல்லையா, இவங்களுக்கானதை பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு சாப்பிட்டுட்டு அப்படியே சந்தோஷமாக இருந்தால் அப்படியே காலத்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம், அது ஒரு சந்தோஷம், அவ்வளோதான் நம்மளுக்கு. இன்னும் பொசிஷன் மாற்றலை. டேய் இங்கே பாரு, என்னை பாரு. சில நேரம் அதுக்கு கண்ணு கூட தெரியாதோங்கிற டவுட்டெல்லாம் எனக்கு இருக்கும். எங்கேயாவது பார்த்துக்கிட்டு இருக்கோம், நான் ஒரு பக்கம் இருப்பேன், அது ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட பாருங்கள், என்னை பார்க்குதான்னு கூட தெரியல. டேய் இங்கே பாரு, அம்மா பாரு, இங்கே பாரு, கேமரா பாரு உட்கார்றா.
ரொம்ப பயப்படும், நியாயத்துக்கு பயப்படுது. இது அடங்கவே அடங்காது, இது ஒரு அடங்காது, இது அடங்காது. சரி. இவங்க ரொம்ப அஃபெக்ஷன் ஆனவங்க, தெரியுமே. எங்கே போன இப்போ எந்திரிச்சு நான் போகிறேன், என்ன பண்ணுறது மட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா, வந்துடும், இருக்கவே இருக்காது. எங்கே போனாலும் கூடவே வரும். இது ஒரு ஆள் பிளாக்கு ப்ளஸ் அப்படி தான். இந்த பாத்ரூம் குடிஞ்சு எடுத்துகிட்டு இருப்பா, அப்போ தான் வந்து முகத்தலை பண்ணிகிட்டு இருப்பா இவங்க. கருப்பு இதெல்லாம் ஒரு சிலதுங்க ரொம்ப வருங்க நம்மள்கிட்ட. எப்படி சொல்கிறது, நான் தான் அவாய்ட் பண்ணிக்கிடுவேன். என்ன காரணம், நம்ம க்ளோஸ் ஆகிறதே கிடையாதுங்க. அது ரொம்ப வலிக்குது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுங்களுடைய பிரிவு. எதுனாலும் நல்லதே நினப்போம், இருந்தாலும் அந்த பிரிவுகள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தாங்கவே முடியுதில்ல. அதனாலேயே ரொம்ப க்ளோஸாக தூக்கி கொஞ்சிக்கிட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு நேரம் கிடையாது. நேரம் இருந்தாலும் லிமிட்டு. ஏன்னா இன்னும் நிறைய நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது இல்லையா. ஓரளவுக்கு அவங்க நம்மக்கிட்ட வர்ற மாதிரி ஒரு அன்பாக இருந்தால் போதும். ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போகிற மாதிரி, ஒரு மருந்து கொடுக்குற மாதிரி, அந்த அளவுக்கு ஒரு அன்பாக இருந்துச்சுங்கனாலே போதும். நம்ம தூக்க வைக்க இருந்துச்சுங்கன்னா எனக்கு அது போதும். அதனாலேயே தினம் ஒவ்வொரு டைம் எல்லாரையும் நான் தூக்கிடுவேன். ஒவ்வொரு டைம் எல்லாரையும் நான் கையில் தூக்கி வச்சுருப்பேன். ஒரு 10 செகண்ட், ஒரு 20 செகண்டு. ஏன்னா நம்ம கைக்கு அடக்கமாக இருக்கணும். அதாவது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது, ஒரு மருந்து கொடுக்கும்போதெல்லாம் அங்கே சொர்ணாக்கா ஜூலி பசங்க தெரியும் இல்லையா, அதை அந்த சொர்ணாவை மட்டும் தூக்கவே முடியாது. ஏன்னா சின்னதுலேருந்தே நான் குப்ரி, டயனா, சயோகி இதுகளே தூக்கி பழகுனதுனால இதுங்க என்கிட்ட வராதுங்க, சுத்தமாக சொர்ணா வராது. அப்போலேருந்தே நான் விட்டுட்டேன். அது ஒரு அனுபவம் எனக்கு. அதனால் இப்போ என்ன பண்ணுறது, எல்லாரையுமே தூக்கிடுவேன். கைக்கு 5 குட்டி இருந்துச்சுனாலும் 5 குட்டியும் 5 டைம் தூக்கிடுவேன். தூக்கி ஒரு 5 செகண்ட் நம்ம கைக்கு அதுங்க பழகணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதுங்க நம்மளோட ஒரு 15 இயர்ஸ் ட்ராவல் பண்ணுங்க இல்லையா. அப்போ மருந்து கொடுக்க நல்லாயிருக்கும் அதுங்களுக்கு. தாய் போய் கட்டி தள்ளி லிப் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. என்ன பண்ணுதுன்னு குட்டியை. என்னடி பண்ணுறா அம்மா உன்னைய? என்ன பண்ணுறான்? இதா கரடி மாதிரியே முடி நிறையா இருக்கும் இதுங்களுக்கு. கரடி செல்ல பிள்ளடியே, செல்ல கரடிடி இவங்க. செல்ல கரடியடி நீயே. அன்றைக்கி ஊசி போட வந்தவங்க கூட கரடியை கேட்பாங்க. கரடி ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே, என் வீட்டுக்காரருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது கதவை திறந்தோன்னே உள்ளே வந்து கிறுக்கிறுன்னு வந்து படுத்துக்கிறோம். எந்த தொந்தரவும் யாருக்கும் கொடுக்காது, அது வாட்டுக்கு படுத்துருக்கோம். ரொம்ப சமத்து கரடிலாம். கரடியை ஸ்ட்ரீட்டில் விட்டுட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க அப்பயே எடுத்து வளர்த்துருந்தாங்கன்னா, இவ்வளோ ஒரு மக்கள் இதை உருவாக்கி வச்சுருந்துருக்காரு இல்லையா, இனப்பெருக்கத்தை பண்ணி வச்சுருக்காது. இது இன்னும் லிப் பண்ணி ஈரத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் தாய். ரோசனை பார்க்கல, செல்ல பிள்ளைய செல்லமாக வளர்த்தேன். ரோசன் இங்கே ஜூலி பசங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நம்ம ரோசனை தான் காருக்குள்ளேருந்து எடுத்தது. இவங்க தான் ஸ்டார்டிங். எல்லோரும் வர்றதுக்கு காரணம் வந்து ரோசன். ஏன்னா இனிமேல் யாரும் எடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் போனேன். இங்கேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு, சண்டையில் தானே விட்டுட்டு, இங்கே தங்கச்சியை விட்டுட்டு நான் போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரோசன் காருக்குள்ளே கடந்தான் அப்படியே கன்னத்தில். செல்ல புள்ள. ஆனால் அது செல்ல புள்ள இருந்தாங்க. இப்போ கூண்டுகளை போட்டு வச்சுருக்கேன். ஸ்பேஸ் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் இதுங்க ஓடி ஆடி வீட்டுக்குள்ளே மாடிக்கு கொல்லை, நம்ம அடுப்படி இந்த மாதிரி எல்லாம் சுற்றிட்டு வந்து நம்ம கால் மாட்டில் வந்து படுக்கிற மாதிரி அந்த ஒரு சுகம் இதில் இருக்காது இல்லையா. ஒரு மாதிரி நம்ம அனாத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். சேர்த்து விடலாம். இப்போ அவனுங்களாம் பாருங்கள், சேர்ந்துருக்காளுங்களா, எல்லாருமே சேர்ந்துருக்காங்களா. ஆனால் இது மட்டும் அப்படி கிடையாது. எல்லாரும் இப்படி கடிக்குது, பயங்கரமாக கடிக்குது. நானும் இருந்தும் பார்த்துட்டேன். போய் பெருசுங்களை தான் கடிக்குது. இப்போ நம்பியை கூட விடலாம். நம்பி என்ன பண்ணுவான்னா, நம்பி வந்து சுத்தமாக இருக்க மாட்டான். அதனால தான் விடுறதில்ல. நம்பி ரொம்ப மோசம் பண்ணுவான். பார்க்குற இடம்லாம் 1 பாத்ரூம் போய்கிட்டு இருப்பான் காலை தூக்கிட்டு. நம்பி ரொம்ப மோசம். நம்பியையும் பார்த்துக்கோங்க, நம்ம உள்ள ஆளுங்களே. தெல்றா நம்பிக்குட்டி, நேற்று ஃப்ரீயாக வெயில் படட்டும் ஸ்கின்னில் அப்படிங்கிறக்காண்டி ஸ்கின்னு கொஞ்சம் நல்லா இல்லை, அவருக்கு முடியெலாம் கொட்டி இருந்தது. அதோடு அது தினம் குளிப்பாட்டி விட்றது தான். இவங்களை வெளியில் விட்டுருந்தேன் நான். இல்லை நேற்று ஃபுல்லாக வெளியில் விட்டுருந்தேன். சரி தொடக்கூடாது, காதில் புண்ணு இருக்கான்னு தெரில. அதோட வெளில விட்டுருந்தேன். இது வெளியில் விட்டா பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் 1 பாத்ரூம் போய்கிட்டு, என்னடா வெளியில் விடுறதுக்கு முடி பாருங்கள், இதுக்கு ஒரு முடியாக இருக்கும், அந்தளவுக்கு கொட்டும். தனியாக இருப்பாங்க நம்பிக்குட்டி.
இந்த வைக்கையே போதும் அப்படின்னு சொன்னாங்க, வெயிலில் விட வேணாம்ப்பா, இந்த ஹீட்டே போதும், இந்த க்ரீன் ஷீட்லேருந்து வர்ற அந்த வெப்பமான இது போதும்னு சொல்லிட்டாங்க. அதான் விட்ருக்கேன். என்னடி தங்கப்புள்ள, என்ன தங்கப்புள்ள? அதனால் இங்கே தான் விட்ருக்கேன் நம்பிக்குட்டியை. தங்க பசங்க இவங்களாம், தங்க பசங்க. இவங்க நம்பி வந்தது கோலம்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நல்லாயிருக்கும் நம்பி. என்ன மறுபடியும் வெளில விட்றதுக்கு கொஞ்சம் அந்த வெளியே கட்டணும், கொஞ்சம் கட்டிட்டு தான் ஃப்ரீயாக மணலில் விளையாட விடலாம். மணலில் விளையாட விட்டால் அந்த நெகம்லாம் பார்த்திங்கன்னா வெட்டவே தேவையில்லை, அதுவாகவே இதாயிரும். இவர் கதவு திறக்கிறது அதுங்களாவே மடங்கிடும். அதனால் வெளியே நான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். சொல்கிறேன், இதெல்லாம் பெரிய குட்டிங்க. இது தாய் தான் காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னேன்ல, இல்லைன்னா அவங்களும் வந்திருப்பானுங்க. அதுவும் சென்னையோடு தான் பிடிச்சிட்டு வந்திருக்கணும். எதுவும் இதுக்கு மேலே கஷ்டப்படாதேன்னு சொல்லிவிட்டு என்னைய போதுன்னு அதை எடுத்துக்கிட்டாரா இல்லை என்னன்னு தெரியல. இந்த பக்கெட்டை, இந்த கருப்பை பண்ணி வச்சுருக்க வேலையை இந்த கை வச்சாலே கீரும். பக்கெட்டை ஃபுல்லாக தின்னாச்சு, பக்கெட்டை ஃபுல்லாக தின்னாச்சு. படுத்துட்டாங்க வானரங்க. எப்போ நான் இப்போ போயிட்டு வந்தாலும் கற்றுங்க. நான் என்னமோ லண்டன்லேருந்து வர்ற மாதிரி கற்றுங்க. எப்போ உள்ளே வந்தாலும் கற்றுங்க. எங்களோட பெரிய தலைவலி இந்த 4 தான் கத்துறது. இது எல்லோரும் சேர்ந்து கெடுத்துறது, இந்த கருப்பு இந்த கருப்பு எல்லாரையும். சரி ஓகேங்க, செல்ட்ரு பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். வீக்லி ஒன்று செல்ற நம்ம காட்டணும் இல்லையா? மொத்தமாகவே எல்லாம் ஒவ்வொரு வீடியோ போட்டு சாப்பாடு வைக்கிற வீடியோவே போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் நான் அலசி போட்டிருக்கேன் இன்றைக்கி. இவங்களுக்கான சாக்கு, மேட்டு, பெட்ஷீட்டு எல்லாம் அலசி போட்டிருக்கு. வெயிலில் காய போடணும். சாக்கு மோஸ்ட்லி நான் போடுறதில்ல, ஏன்னா அப்படியே தின்றானுங்க. இது வந்து கோதையம்மாக்கும் அவங்க அந்த பெருசு இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் போட்டு விட்றது. மற்றவங்களாம் ரூம்ஸில் ஃப்ரீயாக தான் படுத்துருப்பானுங்க சிமெண்ட்டில். பகலில் தூங்கிடுவாங்க. அவ்வளோதான், நீ நான் போயிட்டேன்னா அமைதியாக தூங்குங்க. அதுங்க பாட்டுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் தூங்குங்க. அதுக்காண்டியே போயிடுறது. அவளை பார்த்தா சும்மா சும்மா குலைச்சிக்கிட்டே கிடக்குங்க, சல்லு சல்லு சல்லுன்னு.